ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபினா புளி சாதம். புளி சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக புளி சாதம் வந்து புளி ரசம் வச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பாட்டில் போட்டு கிளறுவோம். இது ஒரு பொடியை வச்சு எப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸில் புளி சாதம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னா வரமல்லி 3 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் எள்ளு, மிளகு, வெந்தயம், தேவைக்கேற்ப வரமிளகா, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, புளி, உப்பு, லாஸ்ட்டாக மஞ்சள்தூள். இது மட்டும்தான் இதுக்கு இந்த பொடிக்கு தேவையான பொருட்கள். இந்த பொடி வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் போடணும். சூடானதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் எல்லா பொருளுமே வந்து கருகிற மாதிரி ஆயிரும். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டு அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மல்லி போட்டுக்கலாம். எல்லாமே ஈவனாக வறுத்துக்கணும். அதாவது அதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கை விட்டோன்னா ஒரு சைடு கருகலாக இருக்கும், ஒரு சைடு நரம்பலாக இருக்கும். அதனால் அது கசப்பு தன்மையாயிரும். அதனால் எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு ஈவனாக ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்து மிளகு போட்டுக்கலாம். இது 3 ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு மிளகா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்து உளுந்து, வெந்தயம் இருக்குது, அதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு உப்பையுமே லைட்டாக சூடோடு வறுத்துட்டோம்னா அதில் உள்ள ஈரப்பச போயிடும். அடுத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக தான் வந்து புளியை ஃப்ரை பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டே புளியை ஃப்ரை பண்ணிட்டோம்னா அதில் உள்ள அந்த ஈரம் இருக்க மாதிரி இருக்கும் அந்த சட்டியில். அதனால் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மொறுன்னு ஆகிற அளவுக்கு புளியை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது எல்லாமே நல்லா ஆற வச்சிடணும். ஏன்னா சூட்டோட அரைச்சோம்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ லாஸ்ட்டாக பெருங்காயத்தூளும் மஞ்சள்தூளும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதுக்கப்புறம் பார்ப்போம். நார்மலாக ரசம் செஞ்சு சாப்பாடு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் இதில் சாப்பாடு செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது அதை விடவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நல்லா குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சாப்பாட்டில் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதை ஸ்டோர் பண்ணி இப்போ நான் இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். நான் ஒருத்தருக்கு மட்டும் தான் மிக்ஸ் பண்ணுறதுனால அதுக்கு தேவையான மட்டும் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் வந்து ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ எப்படி சாப்பாடில் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் சூடானதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, 2 வரமிளகா, கருவேப்பிலை, இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல பொடி அதையும் போட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தேவைக்கப்போ என்ன பண்ணலாம், கடலைப்பருப்பு, நிலக்கடலை போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு அதில் என்ன பண்ணலாம், நம்ம சாப்பாடு வடித்து வச்சுருக்கோம்ல, வடித்து ஆற வச்ச சாப்பாடை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்க வேணாம், ஏன்னா நான் சாப்பாட்டில் ரைஸில் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும் அப்படின்னோம்னா இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் பொடி அரைக்கும் போதே வெல்லம் உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் வேணும்னா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வெல்லம் இல்லாதனால நான் சேர்க்கல. இப்போ நம்மளோட புளி சாதம் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.